நந்தவனத்துக்கு போகணும். என்ன கிளைமா இருந்தாலும் நந்தவனத்துக்கு நீ போய் தான் நந்தவனத்துக்கு போகலாமா? நாங்களா சின்ன சின்ன பிள்ளைங்களா போறோமாமா. நீங்க வரீங்களா? கேமரா கட்டுற நீங்க வரீங்களா? நந்தவனம் கொஞ்சம் இருட்டா இருக்கும், பரவாயில்லையா? 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பயப்பட மாட்டீங்களா இருட்டுக்குள்ள வந்தா? இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவரை பார்த்து நீ பயந்துடாடி. அதனால பரவாயில்ல, அப்படிதான் இருக்கணும். நந்தவனத்து போயிடலாமா? நம்ம போலாமா? எப்படி தெரியுமா? தூதுவளை இலை இறைச்சு. ஆமா, கொண்டையில மட்டும் இதே என்ன சொன்ன? கொண்டையில அடைச்சு சொன்ன பள்ளிக்கு சிரிப்பு வேற அடக்க முடியலையா? அதனால பரவாயில்ல, தூதுவளையில ஏறிப்போமா? தூதுவளையில இறைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிகணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எறிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த எந்திர சந்திரனும் மாமா வந்த எந்திர சின்னிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டு செஞ்சிடணும். நான் காத்தாகி மூச்சாகி மாமன தழுவி கட்டிக்கணும். கொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்க. தூதுவளையில இறைச்சு கொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எறிய வச்சு முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திர சந்திரன் மாமா வந்த எந்திர சின்னிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டு செஞ்சிடணும். நான் காத்தாகி மூச்சாகி மாமன தழுவி கட்டிக்கணும். தூதுவளையில இறைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போற மணிக்கணக்க. பாத்துக்குவோம். நான் வந்துட்டேன், இன்னொருத்தி வரணும்ல மாமா, உனக்காகவே இங்க வந்திருக்கேன் மாமா. இன்னைக்கு அழகுனா அழகா
அம்புட்ட அழகு. ஆமா அதனால நல்லா கட்டி பிடிச்சு விளையாடுங்கடி இன்னைக்கு. பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே மருமகனே சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே. சின்ன பொண்ணு பட்டுமா பெரிய பொண்ணு பட்டுமா நடு பொண்ணை மட்டும் அனுப்பிவிடு பாலமுருகன் பாவம். யாருக்கு? நடு பொண்ணை மட்டும் அனுப்பிவிடு. நடு பொண்ணா? சின்ன பொண்ணு அது ஒரு ஆறாத பொண்ணு, நாய் கடிச்ச தலைமை மாதிரியே இருக்கும். ஐயோ ஆம பட போடட்டுமா உளுந்த பட போடட்டுமா போடட்டுமா உளுந்த பட போடட்டுமா சொல்லுங்க மருமகனே மருமகனே சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே என் மருமகனே. ஈச்சமாய விரிக்கட்டுமா கோரபாய விரிக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே மருமகனே சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே என் மருமகனே. பருப்பு குழம்பு வைக்கட்டுமா ஆமாம் சூ நீ சொல்லு நீ சொல்லு உன் பேர் நான் கேட்டனா. பருப்பு குழம்பு வைக்கட்டுமா சுண்டல் குழம்பு வைக்கட்டுமா பருப்பு குழம்பு வைக்கட்டுமா சுண்டல் குழம்பு வைக்கட்டுமா. மண்ட குழம்பு மீன் மண்ட குழம்பு கோழி மண்ட குழம்பு வைக்கட்டுமா ஆமா ஆமா புதுசா குழம்பு வைக்கலாம். பூண்டு குழம்பியா? ஆமா. மண்ட குழம்பு வைக்கட்டுமா பூண்டு குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே. சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மச்சோறு பொங்கட்டுமா. ஆத்தாடி எத்தண்டி என்ன அதையா அங்க ஒரு பெருசு நல்லா பார்த்துட்டு படுத்துங்கிறத பாரு. என்ன பண்றது, நேரம் கட்ட நேரத்துல தூக்கம் வந்துருது, பனி வேற. ஆமா என்ன பண்றது, நாங்களே அக்காத கச்ச 3 பேர் இருக்கமச்சேன். 3 பேர். மூத்த பேர் ரூட் பஸ், பாயிண்ட் டு பாயிண்ட் பைபாஸ்ல போயிருவா. இளைய பேர் டவுன் பஸ். பெண்களுக்கு இலவசம் சொன்னது போதும், டிரைவர் கண்டக்டர் கூட இடம் இல்ல, இவங்களே ஏறிடுறாங்க. என் பேர் தான் மினி பஸ். என்ன பஸ்? நம்மளுக்கு எந்த ஏரியான்னு கணக்கே கிடையாது. ஆத்து வரிச்சுடாடு பதச்சு அந்த வழி பொந்து வழி கம்மங்காடு சோளக்காடு எங்க வேணாலும் வந்து ஏறலாம். டவுன் பஸ். டவுன் பஸ்ல நீங்க எல்லாம் பெட்ரோல் பங்க்ல தானே போடுவீங்க. ஆமா, நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. வர வெளியே சங்கில போட்டுருவாங்க. ஏன் சொந்த சங்கில டிக்கெட் மட்டும் தெரியுமா? எவ்வளவு? இளைஞர்கள்லாம் 500 ரூபா, முதியோர்கள்லாம் 3000 ரூபா. இளைஞர்லாம் முதல் ஸ்டாப்ல ஏறி படியிலே தூங்கி படக்குன்னு இறங்கிடுவாங்க. சரி, ஆனால் முதியோர் வயசானவங்க அப்படி இல்ல, முதல் ஸ்டாப்ல ஏறி கடைசி விடிஞ்சிருது. அதெல்லாம் வெயிட்டிங் சார்ஜ் போட்டு 3000 வாங்க வேண்டியா இருக்கு. இன்னைக்கு பொம்மையம்மா அந்த இடத்துல ஆர்டர்னு சொல்லியிருந்தாங்க, வர்றேன்னு சொன்னாங்க, வரவே முடியல. எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருப்பாளே, அடே அப்பா அழகுனால அழகு, அநியாயம் அநியாய அழகு. ஆண்டவன் படைக்கும் போதே மொத்தமா திரட்டி அழகு பெயர் தான் சாந்தி. அடியே அடியே இவளே என் வாழ்க்கை பாலாக்க பொழந்தவளே. பிறந்தவடியா? ஐயப்பா, என்ன சாமி சொன்னே? ஏன் கோலாயத்தான் நீ கையில புடிச்ச புழு புழுன்னு இருக்க முடியும், அப்படியே கோலா கையில புடிச்சாலும். அடே அடே, என்னடா சொன்னீங்கன்னு வத்தக்கறவையா வாயடே, நீங்களாம் எப்படா அப்படி இருக்கைன்னு முதல்ல. நம்மளுக்கு என்ன வேணும் தெரியுமா? முதல்ல வெட்டிக்கார நம்மளுக்கு அப்பா, அவர் வந்து நம்மளுக்கு அம்மா. அம்மா வாடா போடான்னு பேசலாமா? பேசப்படாது.
இன்னையோட அவனை வாழப்படணும்னு பேசாத. சரி வாங்கடா போங்கடான்னு பேசிக்க. சரி, போங்கடா வாங்கடா. சொல்லிட்டேன். அடியே அடியே ஆ. அடியே அடியே ஏண்டி? இன்னைக்கு நந்தவனத்துக்கு போகணும். கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடணும். ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது. ஆமா, ஆமா. அதில் ஆணும் பெண்ணும் சேரா விட்டா பிள்ளை பிறக்காது. ஒரே பறவை கூட சேரே கூடாது, மோசமானவளா இருக்காங்க. உங்களுக்கு போகாத வேலை என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் பிள்ளை கதை சொல்றா ஓயாம. அடியே, நீ 120 கோடி எப்படி தாண்டி இருக்கும்? என்ன? பிள்ளை பக்கம் இருந்தா 120 கோடி எப்படி தாண்டும்? எல்லாம் வயசியா நீ வேற. அடியே அடியே உன்னை பார்க்கும்போது சத்தியமா எனக்கு பொறாமையா இருக்குடி. போறாம திருப்பி போட்டா மயிரா பொண்ணு வரும். ஏண்டி? பொம்பளைக்கு பொம்பளை போறாம படக்கூடாது. இல்லடி, ஆ. அழகுனா அழகு, நீ அவ்வளவு அழகு. அடியே. நான் என்ன சொல்லுவேன் நானு போ. அடியே, ஆ? நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. நானும் பொம்பளடி. இல்ல எனக்கு மாதிரி உனக்கு கூர்மை இல்லையடி. சரி, இங்க வாரு. ஏண்டி 2 பேரும் கட்டு பிடிங்கிட்டு பார்க்கலாம். ஏன் இது என்ன பெரிய விஷயமா? இங்க வாடி. ஏ சும்மா ஐயோ, ஒண்ணு பயப்படாத. அவர் பேச்ச கேட்காதடி. நீ டெய்லர்ட்ட துணி தச்சியா? ஆமா. கொத்தனாட்ட தச்சியா? ஏய், என்னடி வம்பா போச்சு. எல்லா பெண்களுமே டெலிவரி தாண்டி பண்ணி கொடுப்போம். அளவு ஜாக்கெட் கொடுத்தியா? அளவு ஜாக்கெட் கொடுப்போம். அதான் அப்படி தச்சிருக்காரு. ஏண்டி? நான் இங்க இருந்து போன உடனே சரி, டெய்லர் என்னை பாக்க எடுக்க வைக்க என்ன தடி துணிய சரி மிஷின்ல ஆஹா. வச்ச உடனே சச்சடா ஐயோ சடச்சடா அச்சச்சோ படப்படான்னு அடி. ஹேய், அதெல்லாம் இவ்வளவு கூர்மையா இருக்கு. ஆத்தாடி. என்கிட்ட 3 பிரதேசம் இருக்கு தெரியுமா? ஏய், நாளைக்கு இன்னொருத்தன் சொல்ற இடத்துக்கு போடி. ஆ. ரிவர்னு கருமலைக்கு உள்ள இருக்குல்ல, ஆ. அலங்கம்பட்டி, ஆ. அங்க போ. ஆ. எம்கே மணி இருப்பாரு. லொஜக், அவர்- போஜக், போஜக். அடி மிஷின் சூப்பர் மிஷின்ரி. அது சியா மியா கியா. சியா மியா கியா அப்படி. ஆ. ஏற்கனவே மிஷினுக்கு ஸ்ப்ரே வாங்கி அடிச்சுட்டாரு. ஸ்பிரேல ஓடிட்டு இருக்கா வண்டி இப்ப. ஊசி கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு தானே தெரியும். ஏ கொண்டுடி எங்களுக்கு ஓடிய. எப்படி தெரியும்? ஐயோ அம்ப பாரு. சரித்தேன். அவருக்கு வாத்தியார் யாரு தெரியுமா? யாரு? நீதானே? அம்மகாவட்டி தங்கராசு. வாத்தியாருக்கு சத்யராசு. உன் நெஞ்சுக்குள்ள என்னதுன்னு சொன்னால் தெரியுமா? அது பழைய துணி பந்துன்னு சொன்னால் புரியும். உனக்கு வெக்கமல்ல சொல்றதுக்கு வெளியே? 25 வருஷமா அதெல்லாம் இல்லையே. ஐயா கொஞ்சம் கூட இல்ல. ஆ. தாயும் சிறந்த கோவிலும் இல்லை, தம்பி பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை. பழனி பொண்டாட்டிக்கு குண்டியே இல்லை. ஏய். எந்த பழனி கொண்டாடிக்க? அப்படிதான் வர்றான் ஊமச்சி கொடுத்த ஊசி வரும்போது சொன்னாங்க. மாணிக்க இருக்காரா? மாணி விக்கம்ல கொட்டை விக்கம். தடவி பார்த்தாரியா? 2011 தூக்கி தோல்ல போட்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில நரசமா எங்களடா ஊசி போடுறது. ஆமா. ஆனா இப்ப ஆமா, இருக்குது. ஆமா. வந்துருச்சு. அதனால அம்மா வந்துருச்சு. அம்மா வந்தாச்சு. வந்தா போடும்ல. போடும்ல. அம்மா சென்ட்ரல் பாடும் மலரே உங்கள் பாடும் ராகம் இது. மலரே சென்ட்ரல் பாடும் காலமிது. நிலவே உன்னை சூடு வானமிது. நிலம் இடம் மாறினாலும்
கும் கும் கும். ஏய், இவளுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆ. அது என்ன ஒரே இழுவைய போகுது? வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு பண்பு பாசம் மூணு சேர்த்து வணக்கம் 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 கும் கும் கும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கால வாழ்க. அப்படி ஆகட்டுமா? ஆமா, ரொம்ப வாரத்துல ஒரு நாள் தான் உங்களை பார்க்க முடியுது. ரொம்ப அழகா இருக்காமா. நம்ம ரொம்ப அழகு. ஆமா. இது இடையழகும் நடையழகும் உடையழகும் கண்டியழகும் தொண்டையழகும் பொட்டழகும் பூவழகும் இவளோட புருவம் அழகும். அடே அப்ப பார்த்த பெண்ணா பிறந்த இப்படி பிறக்கணும், இல்லைன்னா பேசாம இருக்கணும். பேசாம இருக்கணும். இருந்துடி. அப்படிங்கிறதுனால இருக்கிறது கொஞ்ச நேரமா. ஆமா. ஆடி பாடி விளையாண்டு ஓடி இன்று போயிடணும். வெள்ளிக்கிழமை ஆ. நந்தவனம் போகணும். ஆ. போகலாமா? வாருங்க. அடாடா ஆத்தாடி எத்தண்டி பேசிட்டே நந்தவனம் வந்துட்டோம். மலடி. நந்தவனம், இது நமக்கு சொந்த வனம். ம். சொந்த வனம். என்ன மயில்கள் பிருந்தாவனம். குயில்கள் கூவுவதும் மான்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடுவதும் மரங்கொத்தி பறவைகள் டொக்கு போடுவதும். ஏய், டக்கா நான் டொக்கு நினைச்சுக்கிட்டு. டக்குன்னு அப்படியே இருக்காத. டக் டக் என்று ரீங்கர விடுவதும் ஆமா. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா? ஏய், என்ன இருக்கு? திருப்தி. அதனால எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? நினைத்தேன் வந்தால் 100 வயதில், கேட்டேன் தந்தால் ஆசை மனதில். நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனதே. நூறு நிலாவே ஒரு நிலவாகி ஆசை இன்று. 1000 மலரே ஒரு மலராகி பார்வையின்று தன்மையாக ஆனாக நின்றாடவோ ஒன்றேனாக பாலாக பண்பாடவோ மாலை நேரம் பந்துரவாட
பெண்களுக்கு வந்து 4 வகையான விளையாட்டு இருக்கு. என்ன விளையாட்டு? ஒண்ணு புடிச்சு விளையாடுறது, சரி. இன்னொன்னு அடிச்சு விளையாடுறது, என்னன்னு கேக்குறேன்? இன்னொன்னு புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது, ஏய். இன்னொன்னு அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது. இந்தடி, என்னன்னு கேக்குறேன் நானு. என்ன? என்ன பிடிக்கிறது, என்ன அடிக்கிறது? ஆனா தெரியாத மாதிரியே கொண்டுட்டு பாரு. இங்க பாரு, ம். நீ வம்ப வாங்க போற என்னன்னு சொல்ற இப்ப? உனக்கு தெரியாதாடி, எனக்கு தெரியும். என்னடி? இந்த பகுதியில நீ ஏறாத இடமே இல்லையா? ஏய் அடியே, என்னடி மொட்டை மொட்டையா பேசுற? நீ முத கால் போட்டு பேசிடி. பக்கத்துல வா, 2 காலா இங்க ஒரு வர, நீ காலா. ஒத்த வாங்க போற. அடியே, என்ன? புடிச்சு விளையாடுறதுனா பூப்பந்து, பூப்பந்து, அடிச்சு விளையாடுறதுனா கும்மி, கும்மி, புடிச்சு அடிக்கிறதுனா கோலாட்டம், அடேங்கப்பா. அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறதுனா கிரிக்கெட். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விளையாட்டு. மட்டை அடிப்போமா? ஏய், பெண்களுக்கு உடையது என்னது? பெண்கள் குறியுதா? கும்மி கும்மி கும்மி. கும்மி. ஆமா. ஆண்களோட ரம்மி. அது நமக்கு தேவையில்லாத. ஆமா. இப்ப 2 தான், இழுத்து 3 வேலை முடியுது. 8. நீ என்ன விளையாட்டு தான் விளையாட போற? பிள்ளை பத்து விளையாடலாமா? ஏய், பைத்தியக்காரி. ஏம்மா? புள்ளையா? அப்பா யாரு, அம்மா யாரு, புள்ள யாரு? நான் தான் அப்பா, சரி. இவதான் அம்மா, நீங்க தான் புள்ள. ஆயா, ஆயா. தொட்டி கிழிஞ்சு போயிரும். ஆமா. அதனால செங்கல் வச்சு கட்டலாம்னு இருக்கோம். ஏன்னா நந்தவனம் அப்படின்னு, ஏன்னா மயில் இருக்கு, குயில் இருக்கு, நிறைய பறவைகள் இருக்கு. ஆமாமா. சிட்டுக்குருவி பத்தியா? ஆ. அது என்ன நடக்க தெரியுமா? தெரியாது, அவன் கோணையாவே தான் நினைப்பா. அதெல்லாம் கரூர்ல விட்டுக்கிட்டு வர்றது இல்ல அவன். யார் அது? சிட்டுக்குருவி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்களா? இருக்காங்க, இருக்காங்க. அப்படியா? நல்ல வெண்டைக்காய் வடிவில் இருப்பேன். வெட்டிக்கிளி பாத்திருக்கியா? கெட்ட வாடை. ஆமா, நமச்சல் புளிச்ச வாடை. அந்த வெட்டுக்கிளி பாத்திருக்கியா? வெட்டுக்கிளி. அது என்ன செய்ய தெரியுமா? வெட்டுக்கிளி அப்படியே எதை வெட்டினாலும் வெட்டி விட்டுருமா. அதனால எப்படி தெரியுமா இருக்கு? தாய்மார்கள் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா, கொஞ்ச நேரம் உட்காருங்க. அவ்வளவுதான். வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டி கெட்ட ஒட்டி வந்த ஒட்டிகள் போல நாட ஒட்டி வருது. வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டி கெட்ட ஒட்டி வந்த ஒட்டிகள் போல நாட ஒட்டி வருது. இட்டுக்கோ இட்டுக்கோ வல்ல கோலம், தொட்டுக்கோ கொஞ்ச நேரம், என்னான்னு சொல்லிக்கோ, எந்த கையில் அள்ளிக்கோ, சொர்க்கத்தையும் திக்கி போதே. அது சொல்லி சொல்லி சொக்கி போதே, சொர்க்கத்தையும் திக்கி போதே. அது சொல்லி சொல்லி சொக்கி போதே. வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி
பத்தியா கடைசியில எப்படி? மச்சான் எப்படி வைப்பாரு தெரியுமா? அவரை எப்படி வச்சாரு? டைங் டொயிங் டிக்னு வைப்பாரு. அது டைம் 20 ஏண்டி 3 பேர் தாய்மார்கள் தயவுசெய்து கொஞ்ச நேரம் உட்காருங்க. மதுரை வீரன் வரப்போறவர் தயவுசெய்து இந்த நாடகத்தை முழுசா பார்த்தா நம்மளை பிடித்த பீடை கண்டிப்பாக விலகும். மதுரை வீரன் நாடகம் தெய்வ பக்தி உள்ள நாடகம். தயவுசெய்து கொஞ்ச நேரம் அப்படியே 10 நிமிஷம் உட்காருங்க. காசை செலவு பண்ணி வருஷத்துல ஒரு தடவை தான் நாடகம் வைக்கிறீங்க. பூரா பேரும் பாதியில போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க இல்லாத இங்கே வீடு, நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் 50 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறோம். ஆமா. கொஞ்சம் 6 மணி வரைக்கும் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அவசரப்படுங்க, நாங்களும் போயிடுவோம். ஆமா. அடியே 3 பேர் தானே சுத்தி வரலாம்டா. ஆமாடி நீங்க இருக்க, நான் இங்க இருக்கேன். எங்க பொம்மியம்மா? எங்கடி பொம்மியம்மா காணா? போச்சு. ஏதோ நீனு என்னமா பண்ணுது? என்னமா அடியே கையெல்லாம் அப்படியே தடுக்குதுடி. எதுக்கு வலிக்குதம்மா? எப்படி வலிக்குதம்மா? அதுக்கு வலிக்குதடி, காலு வலிக்குதடி, பகுத்த வலிக்குதம்மா, கீழே வலிக்குதம்மா, வயிற்ற தாண்டி வலிக்குதடி. அத்து தவிட்டுட்டியே அடிப்பாவி மகளே நீனா. அடியே இந்தடி புதுசா ஒரு பூ பூத்துருக்கலாமா? கண்ட அரளிப்பூ. என்ன பூ? கண்ட அரளிப்பூ. அப்படியா? அதை பாத்தீங்கன்னா சரியா போயிடும். அப்படியா? அதை பாருங்க. வயிறு வலி குணமாயிருமா? இந்த பாக்குறேன்டி. பாருங்க பாருங்க, அங்க பாத்தீங்கன்னா அதோட அது கப்பு நின்னுக்கும். அடியே சாந்தி, அடி அதுதாண்டி அதுதாண்டி வாக்கால தாண்டி வரப்ப தாண்டி வண்டிக்கில போட்டு அடி அம்மாவுக்கு வலிக்குதாண்டி. எதுக்கு வலிக்குதாண்டி? அடி கையும் காலும் வலிக்குதாண்டி. ஏ பொடி பொச கட்டவளே. என்னடி? அம்மா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? என்னாச்சு? 3 பேர் சுத்தி சுத்தி விளையாண்டோம்ல. ஆமாடி. அப்ப அம்மா அது மாதிரி ஆயிட்டாங்க. எது மாதிரி ஆயிட்டாங்க? வரட்டு வாங்கம்மா, நீங்க திடீர்னு பெரிய மனுஷி ஆயிட்டீங்கம்மா. என்னது? நீங்க திடீர்னு பெரிய மனுஷி ஆயிட்டீங்களா? என்ன பாக்கல பெரிய மனுஷி மாதிரி இருக்கா? இல்லம்மா, நீங்க ருதுவாயிட்டீங்க. ஏண்டி எத்தனை திசைகள் இருக்கு? என்ன 8 திசைகள் உண்டு. ஆமா. அது என்ன ருது திசை அப்படின்னு ஒரு திசை அது இருக்கா? உள் திசை சிறுன்னு இருக்கும். போடி, எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அம்மா, நீங்க பெத்த மனுஷி ஆயிட்டீங்க. பெத்த மனுஷி அப்படின்னா சடங்காயிட்டீங்கம்மா. என்னடி கொண்டு போய் கிடங்குல தள்ள போற? அது பெரிய கடங்கு. அத்தோடி சேலைய வேலியில போட்டீங்க. பைத்தியக்காரி. ஏண்டி அரமனை எவ்வளவு பெரிய அரமனை எங்க அப்பா கட்டி வச்சிருக்காரு. அங்கெல்லாம் போய் வைக்க இடம் இல்லாம எதுக்கிட்டு நான் போய் வேலியில கொண்டு போய் வச்சிருக்கேன்? அத சொல்லல, உங்களுக்கு சில்லுமு குறைஞ்சு போச்சுமா? சில்லி முக்கா? ஆமா. இது உள்முக்கு. வெளியில இருக்கு. இது வெளியில தெரியாம உள்ளே வடிஞ்சிரும். எனக்கு ஒண்ணும் புரியலடி. என்னடி சொல்ற? அம்மா, கீமுக்கு உள்முக்கு. இந்த மாசம் மாசம் வண்டி பஞ்சர் ஆகிட்டு தான் இருக்கும். அடியே இப்ப ஆயிடுறது பெரிய பஞ்சர் டம்முன்னு. அடியே சொல்லடி, எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு வலிக்குதுடி. வெண்ணஞ்சு வலிக்குதா? ஆமா. ஏமா முன்னாடி சிப்பு சிப்புன்னு தெரிக்குதா? முன்னாடி சிப்பு சிப்புன்னு நான் சொல்ற மாதிரி காதல சொல்லிரு. சரி. ஐயோ நான் சொன்ன மாதிரி. ஏண்டி காலகடி ஏ அப்படியா? ஆமாமா. ஏன் அப்பனா நான் போய் அப்பாட்ட சொல்ல. ஆமா, அடங்காத சடங்கான போலாம். அப்பன்ட்ட போய் காட்டினாலும் லொஜக்குன்னு. என்னடி சொல்ற? இந்த விஷயத்தை நீங்க இப்படியே விட்டுருங்கம்மா. எடி இன்னொன்னு செய்யவா? நம்ம யாருக்குமே சொல்லவே கூடாது. சொல்லாமே மறைச்சு விடுவோம். நாரிரும் பொனவாடி அந்த வாடியும் ஒண்ணு. என்னடி சொல்ற? ஓ, அது ஒரு மூத்திர பொந்து. அதுக்கு தான் கொள்ள பேர் சாகுறா, மருந்த குடிக்கிறாங்க. அம்மா, நாங்க 2 பேரும் போய் அம்மாட்ட விஷயத்தை சொல்லுவோம். சரி. அம்மா வந்து அப்பாட்ட சொல்லி, அப்பா மாமாட்ட சொல்லி, நீங்க 30 நாளைக்கு கொலையை பிடிச்சிட்டு தான் கிடக்கணும். என்னோட கொலையா பிடிக்கிறதே சாப்பாடு எதுவுமே போட மாட்டாங்க. அது இல்லம்மா, வேப்பிலைக்கு மிஞ்சின விருந்தும் கிடையாது, மருந்தும் கிடையாது, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் கிடையாது, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. அது மாதிரி நம்ம குலதெய்வம் தேவி ஜக்கம்மாள் பெருசா எடுத்துருவாடி. என்ன காசுக்கு வாங்கிட்டு வந்த உன் வீட்டுல ஒழுக 30 நாளைக்கு நீங்க கொலையை பிடிச்சுட்டுங்கம்மா. நான் போய் அடியே அப்ப உங்களை எல்லாம் தொடக்கூடாதா? நான் பூசாரி கொண்டாட்டி இந்த பிள்ளை செடிப்பட்டி சேது ஆசாரி கொண்டாட்டி. சரிதான். அப்ப என்னை வந்து எங்க வைப்பாங்க? 30 நாளைக்கு ஊருக்கு கிழக்க பச்சை குடிசை கட்டி உங்களுக்கு மாதிரியம் தான் காவலுக்கு வருவான். அப்படியா? 30 நாள் முடிஞ்சு உங்களுக்கும் மாமாவுக்கும் இதாகும் கல்யாணம். ஏண்டி அதுக்கு முன்னாடி ஒண்ணு போடுவாங்களே இங்க முன்னாடி, அது உலக்க. அது எதுக்குடி போடுறது? அதை விட பெரிய சாமான் வந்தாலும் நீங்க பயப்படக்கூடாது அப்படிங்கறக்காக முதல்ல உலக்கைய காட்டிடுறது. சரி, அப்படியே ஆகட்டும்டி. வேப்பிலை எதுக்கு வச்சிருக்கிறது? வேப்பிலை எதுக்கு வைக்கிறது தெரியாதா? இது எதுக்கு இந்த கோலையில? பேய் முண்டும் பிசாசம் முண்டும் இந்த மாதிரி நேரத்துல அப்ப வேப்பிலை வச்சு விரட்டிடணும். அதே மாதிரி அந்த மாதிரி பெரிய சாமான் எல்லாம் பார்க்கும்போது வேப்பிலையில ஒரு மந்திரம் போட்டோம்னா ஒண்ணும் தெரியாது. அப்படியாடி? ஆமா, தெரியாது. உள்ள போமா, போய் விஷயத்தை சொல்லுவோம். வாடி வாடி போ. வடக்கே நல்ல